வணக்கம் தம்பி தங்கைகளே. எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் முடிவுகள் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு பலவேறு குழப்பங்கள் மத்தியில் இப்போ நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்க என்ன மாதிரி குழப்பங்கள் எதிர்பார்க்குறாங்க முதல்ல நம்ம பார்ப்போமே. சரி, நம்ம 7 மணிக்கு மீட் பண்ணலான்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்துட்டோம். ஒருத்தங்க காண போயிட்டாங்க. பிச்சைக்காரன் பார்த்துட்டு 7 மணிக்குள்ள வரோன்னு சொன்னான், ஒன்றா வரல. வந்துடுறேன். சீரியஸா இருக்கா? ஏதோ ப்ராப்ளம் தான் இருந்தாங்க. சரி சரி, அதான் அப்பதான் படம் முடிச்சது. என்ன கதை கேட்போம். அதுக்கெல்லாம் எதுக்குடா நான் வருத்தப்பட போறேன். அதுக்கு போல யாரும் எங்க அப்பா என்னவா இவன் தொல்லை தாங்கலடா. என்ன பண்ணாரு, எப்பயும் போலதான் படிப்பு முடிஞ்சு என்ன என்னது யாரு நம்ம மகின் மாமா சொன்ன மாதிரி அப்ளை பண்ணியா, என்னமோ இப்டாவா என்னமோ அப்ளை பண்ணிட்டியா இல்லைன்னு கேட்டாரு. ஏதோ ஒண்ணு விடலாம். சரி, நீ சொல்லு அப்ளை பண்ணியான்னு கேட்டாரு. இன்னும் இல்ல. சரி, இப்போ அப்ளை பண்ணும் போது ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம், அதான் பார்ப்போம் அப்படி இப்படின்னாரு. மகின் மாமாக்கு என்ன பிரச்சனையா? அவரோட வேலை தெரியாதா? உங்க அப்பா சொன்னதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்க? ஃபேஸ்புக்ல என் ப்ரொஃபைல் பிக்சர் 400 லைக் பாத்தியா? இது முக்கியம். முக்கியம்டா. நீ பேசுற மொக்க கத்தியோட தேவடியோ பரவாயில்லை. நீங்க யாரு? அடுப்பு கத்தவும் மொக்க. நீங்க செல்ஃபி அழுகி. பேசாதே. சரி, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, என் ரிசல்ட்டுக்கு இவன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஐபிடி எல்லாம் ஐயோ வேஸ்ட் ஆஃப் மை டைம் ஒன்லி. அப்ப பிரைவேட் போறேன். காசு நிறைய இருக்கு மச்சான். காசு தான் படிப்பீங்களா? நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இதான் படிக்க போண்டா. ரிசல்ட் தெருவா எடுத்து வச்சுக்கோ. வாந்தி வர ரிசல்ட் என்னையே பார்க்க அவ்வளோ தெருவா இருக்கா? அது தெருவுக்கு மேல தெருவா இருக்கு. ஏய், படிக்க போறியா? ஆமா, நேற்றுக்குடா படிச்சுக்கிட்டு அதுக்கிட்ட என்ன படிச்சு என்ன பண்ண போறேன். இப்பதான்டா எஸ்பிஎம் முடிஞ்சு, இப்பதான் ரிசல்ட் வந்துச்சு. நைட் எத்தனை மணிக்கு படம் பார்க்க வந்ததா? 10 மணியா? அப்படியே கூச்சி அப்படியே போயிடுறா. 10 மணிக்குண்ணா ஒரேடா போய் சேர்ந்துருவேன். இவன் ஒருத்தன் சொல்லு. ஏய் சரி, நீ என்ன அப்ளை பண்ண சொன்னீங்க? என்ன அப்ளை பண்ண? நானா மெடிசனுக்கு? டேய் மச்சான், நீ படிச்ச எக்கானமிடா. நீ படிச்சு மெடிசனுக்கு அப்ளை பண்ணிருக்கியா? என்ன பண்றீங்க? விடு. எனக்கு பிடிச்சது மெடிசன். அது என்ன நம்ம நீ கீன் பண்ணிட்டதானே. நம்ம படிச்சது நான் ஐசி நம்பர் தான் போட்டாச்சு. அவங்க போட்டு கரெக்டா ஓகே எக்கானமி தான் படிச்சிருக்கான். நீ அப்ளை பண்ணதானே. அவங்களுக்கு எங்கடா தெரியும்? ஏய், எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான்டா. ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்றாங்க, போயிட்டு மகின் மாமா பார்க்குவோம் தானே. சரி, போயிட்டு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு பாப்பா என்னதான் கதைன்னு மாமா பார்க்கணும். சரி, மணியாச்சு. இல்ல, எந்த கடை சாப்பிட போகலாம் பேசியிருந்தோம். நீங்க வரீங்களா? அது சாப்பிட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐபிடின்னு ஒரு ப்ரோக்ராம் செய்றாங்க, அத பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஐபிடியா? அது இந்த காலேஜ் பார்த்துக்கலாம் மாணவர்களே, எப்படிப்பட்ட குழப்பங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. நம்ம மாணவர்களுக்கு எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்குது. எப்படி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி கோர்ஸ் அப்ளை பண்ணணும், இந்த பல விஷயங்கள் குழப்பங்கள் நம்ம மாணவர்கள் மத்தியில் இருக்குது. இதனால் சில பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் தவறில் அப்ளை பண்ணி கிடைக்காம போயிடுது. இன்னும் சில பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு தவறான கோர்ஸ் போட்டுறாங்க, தவறான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. எதானாக்கா ஒரு அலட்சிய போக்கில் செய்கிறாங்க. இவங்களுக்கு வழிகாட்ட தான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி 3ஆம் மாதம் நம்ம தேவான் ஸ்ரீநகிரி ஆயக்குருவில் ஐபிடிஏ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ரோக்ராம் செய்கிறோம். ஓகே, நீங்கள் மாணவர்கள் அனைவரும் என்ன செய்யுங்க, உங்கள் பெற்றோர்களை அழைச்சிக்கிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்காக நடுத்தரத்துக்காக கோலாலம்பூர்லேருந்து யூனிவர்சிட்டி மலையா இந்தியன் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன்லேருந்து மாணவர்கள் வராங்க. அதே நேரத்தில் நம்ம பிரசாதம் கிராடோ இன்டெலெக்சுவல் மலாக்கா உங்களுக்கு பக்கத்தில் கைட் பண்ண போகிறோம். இந்த அருமையான வாய்ப்பு தவற விடாதீங்க. கலந்து பயன்பெறுங்க.